இது ஒரு கிராமத்தில் நடந்த நிஜக்கதை. ஒரு சிறிய கிராமம், சுற்றிலும் வயல்கள். காலை வந்தால் கோழி கூவல், மாலை வந்தால் கிணற்று தண்ணீர் சத்தம். அந்த கிராமத்தில் முருகன் என்ற ஒரு விவசாயி இருந்தார். முருகனுக்கு பெரிய கனவுகள் இல்லை. குடும்பம் நன்றாக இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா வாழ்க்கை அவருக்கு அவ்வளவு எளிதா இல்லை. ஒரு வருடம் மழை இல்லை, அடுத்த வருடம் மழை அதிகம். பயிர்கள் நாசமாயின, கடன் பெருசாகியது. ஊரில் சிலர் சொன்னாங்க, இப்ப இருக்கிற காலத்துல விவசாயம் எல்லாம் வேலைக்கே ஆகாது. முருகன் எதுவும் பதில் சொல்லல. ஆனால் அவர் முகத்துல சோர்வு மட்டும் இருந்தது. ஒரு நாள் அவர் அப்பா விட்டு போன பழைய டைரியை எடுத்து பார்த்தாரு. அதுல ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது, மண்ணை நம்புறவன் ஒரு நாளும் ஏமாற மாட்டான். அந்த ஒரு வரி முருகன் மனசுல ஆழமா பதிந்தது. அடுத்த நாள் முதல் அவர் வேலை மாறல, ஆனா அவர் மனசு மாறுச்சு. பழைய முறைகளை விட்டாரு, மண் பரிசோதனை செய்தாரு, நீரை சேமிக்க குளத்தை சுத்தம் செய்தார், இயற்கை உரம் பயன்படுத்தினாரு. ஊரார் சிரிச்சாங்க, இவன் என்ன புதுசா பண்ண போறான்? முருகன் சிரிக்கல, வாதம் செய்யல, மௌனமா உழைத்தாரு. முதல் பயிர் பெருசா இல்ல, ஆனா மண் உயிரோட இருந்தது. இரண்டாம் பயிர் நன்றாக வந்தது. மூன்றாம் வருடம் அதே நிலம் ஊருக்கே எடுத்துக்காட்டானது. அதே மக்கள் இப்ப சொன்னாங்க, முருகன் நிலம் மாதிரி எங்களுக்கும் செய்யணும். முருகன் அப்போ சொன்னார், மண் பேச ஆரம்பிச்சா மனிதன் பேச தேவையில்லை. இன்று அவர் பணக்காரன் இல்லை, ஆனா கடன் இல்லை, மன நிம்மதி இருக்கு, ஊரில் மரியாதை இருக்கு. முருகன் தினமும் காலை வயலுக்கு போய் மண்ணை தொட்டு சொல்வார், நீ என்ன காப்பாத்தின, நான் உன்னை நம்பினேன். இந்த கதையின் கருத்து, மௌனம் பலவீனம் இல்லை, தொடர்ச்சிதான் பலம். கிராமமும் மண்ணும் இன்னும் நம் வாழ்க்கைக்கு பாடம் கற்றுத்தருகிறது. வேர் ஆழமா இருந்தா கனி தானா வரும். இன்னும் இது போன்ற ஊக்கமூட்டும் தமிழ் கதைகளை கேட்பதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.